ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். இப்போ நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து சிம்பிள் லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் கிளாத் வந்து தைச்சிக்கிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து லைனிங் போட்டுட்டு அது மேலே மெயின் கிளாத்து வந்து உள் பக்கம் வரும் இல்லைங்களா, அதை மேலே போட்டுட்டு நல்ல பக்கம் வர்றதை நம்ம லைனிங்க்கு கீழே போட்டு ஃபஸ்ட்டு நெக்கு அடிச்சிக்கலாம். அடிச்சுட்டு ஒரு அர்க்காத்து போட்டு இப்போ நெக்கை திருப்பிக்க போகிறோம். இது கிளாத்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, அதனால் நம்ம நெக்கு வந்து அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். ஏன்னா இதில் லேஸ் ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ நம்ம நெக்கில் ஒரு டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் போட்டு நம்ம சுற்றியுமே ஒரு தையல் போடலாம். தையல் போட்டுட்டு இப்போ டாட் பிடிச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பட்டி பக்கம் தைக்கலாம். ஒரு அர்க்காத்து போட்டு பட்டியை திருப்பி அடிச்சுட்டு இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். 1 இன்ச்சு கிளாத் எடுத்துக்கலாம். பட்டு 1 இன்ச்சு கிளாத் எடுத்து 4 இன்ச்சு விட்டுட்டு தையல் போட்டு பிசு விட்டு கட்டி முடிக்கிட்டு நம்ம இப்போ தையல் போட்டு இந்த கிளாத்தை வந்து மடித்து ஒரு 4 இன்ச்சு உள்ளே கொடுத்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் போட்டோம் அந்த கிளாத்தில். இப்போ திருப்பி அடிச்சுட்டு நம்ம அந்த டிஸ்டன்ஸ் போட்ட இடத்துலையும் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டாச்சு. இப்போ ஆப்போசிட் சைடு வந்து நான் நெக்கு அடித்து திருப்பிட்டு சுற்றி தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். ஷோல்ட்ரு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்லேருந்து இது டாட் பிடிச்சிட்டு சென்ட்ரு டாட் பிடிச்சிக்கலாம். சென்ட்ரு டாட்டை பிடிச்சிட்டு இப்போ அந்த 2 டாட்டையும் இது பண்ணி அதை வச்சு நம்ம இன்னும் 3ஆவது டாட் பிடிச்சிட்டு இப்போ பட்டி அடித்து திருப்ப போகிறோம். இப்போ பட்டி அடிச்சுட்டு நம்ம இதில் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம் பட்டி மேலே. போட்டுட்டு நம்ம நெக் அளவு கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிக்கிட்டு கீழே நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு பட்டன் பட்டி அடிக்க போகிறோம். ஐப்பட்டி வந்து 2 இன்ச்சு கிளாத் இதில் இட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அடிச்சுட்டு அதை மடித்து உள்ளே திருப்பி அடிக்கணும். உள்ளதான் ஒரு தையல் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம். அதை சுற்றி நம்ம டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் நம்ம ஐ கட்ட போகிறோம். இப்போ ப்ளவுஸோடைய ஐ பக்கம் வந்து எவ்வளோ மார்க்கிங் இருக்கோ அந்த அளவு ப்ளவுஸில் அதை மார்க் பண்ணிவிட்டு சைட்லேயும் எவ்வளோ அளவு வேணுமோ அதை மார்க் பண்ணி நம்ம கீழே இருக்க பட்டி கிளாத்தை வந்து எக்ஸட்ரா இருக்க கிளாத்தை வந்து மடித்து திருப்பிக்கலாம். ஒரு டிஸ்டன்ஸ் போட்டு நம்ம மேலே ஒரு தையல் எட்ஜு போட்டுக்கிறோம். போட்டு இப்போ ப்ளவுஸோடைய மார்க்கிங் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேக் பீஸ் மேலேயும் நம்ம அதே போலவே நல்ல பக்கம் வருது இல்லைங்களா, மேலே வர கிளாத்தை வந்து நம்ம லைனிங் மேலே போட்டு ஃபஸ்ட்டு நெக்கு அடித்து திருப்பிக்கணும். இப்போ நெக்கில் வந்து ஒரு சின்னதாக அர்க்காத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நெக்கு வந்து அப்படியே மேலே திருப்பிடுறோம். திருப்பிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் போடுறோம். சுத்தரமாக ஒரு டிஸ்டன்ஸ் போட்டுட்டு இப்போ சுற்றி 4 பக்கமும் நம்ம தையல் போட்டுடலாம். தையல் போடும்போது நம்ம 2 கிளாத்து லைனிங் கிளாத்து மெயின் கிளாத் 2 ஒரே அளவாக இருக்க மாதிரி போடணும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம கீழே மடித்து திருப்பிக்கிறோம். இது நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கேன் ஸ்டிச்சிங்க்கு, அந்த 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டதை வந்து மடித்து திருப்பிட்டு ஒரு எட்ஜு போட்டுட்டு
டாட் பிடிச்சிக்கிறோம். ஷோல்ட்ரு வந்து நேராக பிடிச்சி அதுலேருந்து வர அளவு டாட் பிடிச்சாச்சு. 2 டாட் பிடிச்சிட்டு இப்போ ப்ளவுஸோடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிசுறு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் அளவாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு சைட் ஜாயினுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பேக்கோடைய அளவு கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டும் லைனிங்கும் ஒன்றா போட்டு ஒரு தையல் போட்டு திருப்பி அடிச்சுக்கிறோம். இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் மேலே ஃபஸ்ட்டு லைனிங்கும் ஒன்றா போட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி நம்ம அடிச்சிட்டோன்னா இது ஓவர்லாக் போட வேணாம். நெக்கில் ஷோல்டரில் பிசுறு இல்லாமல் இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும் அது ஃபினிஷிங்கு. இப்போ வந்து நம்ம இந்த லேஸ் தான் வைக்க போகிறோம். இந்த லேஸ் வந்து கஸ்டமரே கொடுத்துட்டாங்க இந்த ப்ளவுஸ்க்கு. இது கொஞ்சம் பட்டையாக வரதுனால நெக்கில் வரும்போது கொஞ்சம் எழுத பிடிச்சி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். மெலிஸ் லேஸில் ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு இருக்கிற போல் இருக்கிறது அட்டாச் பண்ணும்போது நெக்கில் கொஞ்சம் சுருக்கம். இதை பார்த்து தான் பண்ணணும் நம்ம. இப்போ இன்னொரு சைடில் தையல் போட்டுக்கலாம் லேஸில். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம். இதோடைய ஸ்லீவ் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இது பஃப் ஸ்லீவ் வருது. இதில் கொஞ்சம் ஜாயிண்ட்டும் அதிகமாக வருது, அதனால் நான் இதை வீடியோ எடுக்க முடியல. இப்போ ஸ்லீவ் அட்டாச் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம பப் ஸ்லீவ் வைக்கும்போது வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்லீவ் குடஞ்சி எடுக்கணுன்ட்டு கிடையாது. ஃப்ரண்ட்டுடைய பீஸ் மட்டும் பாடி பீஸ் மட்டும் குடஞ்சி எடுத்தால் போதும். பப் ஸ்லீவுக்கு ஸ்லீவில் குடஞ்சி எடுக்க வேண்டாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸோடைய அளவு மார்க் பண்ணி சைட் ஜாயின் பண்ணுறேன். நான் சைடில் 3 ஸ்டிச்சிங் போட்டுடுறோம். இது வந்து லேஸில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது, அதனால் நம்ம அந்த சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்க ஸ்டோன் எல்லாம் எடுத்துட்டுனா தான் நம்மளுக்கு ஊசி உடையாமல் இருக்கும். சைட் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு 2 சைடும் பீஸு இருக்குது இல்லைங்களா, பிசுறு, அதை மடித்து ஒரு தையல் போட்டோன்னா பிசுறு பிரியாமல் இருக்கும். அது போடும்போது நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக தான் போடணும். இப்போ இது ஸ்லீவ் வந்து ப்ளவுஸோடைய அளவு எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருக்க அந்த ஸ்டோன் எல்லாம் மட்டும் எடுத்து விட்டுடலாம். இதை எடுத்து விட்டுட்டு இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அக்கிள் சைடும் பாயிண்ட் வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு தையல் போட்டோன்னா நம்ம கீழே இங்கே வந்து கரெக்டாக மார்க் பண்ணி தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு இந்த அளவு போட்டாலே கரெக்டாக இருக்கும். இந்த சைடு ஒரு தையல் போட்டு நம்ம இடுப்பு அளவு வச்சு பார்த்துக்கலாம் ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நம்ம இது மேலேயே இன்னொரு தையல் போட்டு 3 தையல் போட்டு ப்ளவுஸ் முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பிசுறு மடித்து தைச்சிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.